ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 15/1/2024. ஸோ இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தை எப்படியெல்லாம் மேலே ஏறலாமா கீழே இறங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஓரல் வியூ பார்த்துருவோம். இன்றைக்கி என்னோடய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எப்போதுமே நம்ம குளோபல் மார்க்கெட் வாட்ச் பண்ணிடுவோம். ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆகிருக்குங்கிறப்ப நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.31% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நிஃப்டி 50 இன்றைக்கு பாசிட்டிவான நியூஸ். பாசிட்டிவ் ஆர் 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டி 50 நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ மார்னிங் டலால் ஸ்ட்ரீட்டில் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஆர்டர் ஃபில் ஆக போகுது. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.31% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நியூட்ரல் ஆர் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இந்தியன் இண்டிசிஸ் ஃப்ரைடே பார்த்துருப்பீங்க, நல்லா ஹை வாலட்டைலாக இருந்துச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை வாலட்டைல் மீன்ஸ் ஒரு புல் ரன் பயங்கரமாக போச்சு. இன்சைடர்ஸ் பயங்கரமாக புஷ் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்டை. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.18% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1.14% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. கமாடிட்டிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.92% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1.29% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா USD INR பார்த்தீங்கன்னா 0.13 நம்மளுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பாண்ட்ஸ் பாண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட 10 இயர் பாண்ட் 0.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸோட 10 இயர் பாண்ட் 0.4% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது நம்மளுக்கு தேவையானதே இந்த ஏடிஆர் தான். ஸோ இந்த ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு விப்ரோ கிட்டத்தட்ட 16.95% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 4.14% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா 1.82% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு ஓவரால் வியூவில் பார்க்குறப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம லாங் பொசிஷனுக்கு வாட்ச் பண்ணுறது ஐ திங்க் எனக்கு பெட்ரு அப்படிங்கிறது தோணுது. சரிங்களா? விப்ரோட ஏர்னிங் ரிசல்ட், பட் நம்மளுக்கு குவார்ட்டர்லியோட ஏர்னிங் ரிசல்ட்டை வச்செல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் உடனே மூவ் ஆகும் கிடையாது. ப்ரீவியஸோட குவார்ட்டர்லியான ரிசல்ட் என்ன, ஸோ அவங்க லாங் டேர்மில் எவ்வளோ க்ரோத் ஆகிட்டு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இன்ஃபோசிஸாக இருந்தாலும் சரி, விப்ரோவாக இருந்தாலும் சரி, இது எந்த ஸ்டாக்கில் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் லாங் டேர்ம் க்ரோத்தையும் இன்வெஸ்டர்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ டாக்டர் ரெட்டியோட இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன, இந்த FIIDAயோட டேட்டா என்ன பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். FIA எவ்வளோக்கு பை பண்ணியிருந்தாங்கன்னா 11,904 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. எவ்வளோக்கு செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,244 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 340 கோடி FIA சேல் பண்ணியிருக்காங்க. DAயை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்கன்னா 13,152 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,241 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் பர்ச்சேஸ் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,911 கோடிக்கு நெட் பர்ச்சேஸ் DA பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்பாக இருக்குது. DA அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு 2 வகையான நியூஸ் தான். சரி, 2 இல்லை, ஒரு நியூஸ் மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் மட்டும் தான். ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் சில்லறை பணவீக்கம் ஒரு 4 மாதங்கள் இல்லாத அளவுக்கு ஹையை தொட்டிருக்கு. சரிங்களா? அதாவது 5.69% உயர்ந்திருக்கு. அப்புறம் தொழில்துறை வளர்ச்சியை பேஸ் பண்ணுற அளவுக்கு 2.4% பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்கு. ஸோ இதை தொழில்துறை வளர்ச்சியோட இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு 8 மாதங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு சரிவை கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு டிசம்பரோட சில்லறை பணம் இருக்குது, அதுவும் 4 மாதத்தை எட்டியிருக்கு. ஒன் ஆஃப் த அதுவும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்புறம் உற்பத்தி அதாவது தொழில்துறை வளர்ச்சி நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒன் ஆஃப் த நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவான நியூஸாக தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறப்ப 3:30 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது டேட்டா பப்ளிஷ் ஆக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
230க்கு வேர்ல்டு வைடில் பார்க்குறீங்கன்னா ஜெர்மனியோட ஃபுல் இயர் ஜிடிபி டேட்டா க்ரோத் வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது சரிங்களா. 2023க்கான ஜிடிபி க்ரோத் டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏர்னிங் ரிசல்ட்ஸ் கம்பெனிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஜியோ ஃபினான்ஸ், ஏஞ்சல் ஒன், ஜாய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ், பிசிபிஎல், சாய்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நெல்கோ, அப்புறம் ஸ்வராஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ், ஸோ இன்ஃபர்மீடியா ப்ரெஸ். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து டுடே வந்து பப்ளிஷ் ஆக வாய்ப்புகள் வந்து உள்ளது சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான என்னோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன வச்சுருக்கேன் ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் க்ரோத்தில் வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிடுவோம். லாங் டேர்மாக பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,318. ஸோ அந்த 310 to 20 இந்த லெவலுக்குள்ளே என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை இவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் என்னோட லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு என்னோட அனாலிசிஸ். சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து விழுகுது அப்படின்னா டேவோட லோ வரையும் விழுந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனால நம்மளுக்கு மார்க்கெட் டக்குன்னு இந்த பர்டிகுலர் 928 ஆல் டைம் ஹை 853 இந்த லெவலுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வேளை பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா 21,853 வந்து சப்போர்ட் எடுக்கலாம் சரிங்களா. ஒன்ஸ் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 21,795 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்து விழுந்தாகணும். அதாவது 21,714 வரையும் மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எனக்கு விழுந்தே ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு ஸோ இன்றைக்கி வந்து 21,100 வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து அகைன் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்தால் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு 1 டே டைம் ஃப்ரேமை பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ட்ரெண்ட் நம்மளுக்கு இன்னமும் அப் ட்ரெண்ட்லேயே நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ ட்ரெண்டில் எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப் ட்ரெண்ட் மூவ் இருக்குது. பட் நிறையா கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறனால ஸோ எந்தெந்த கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து க்ரோத் கம்மியாக வந்து கிடைக்குதோ ஸோ அண்டு ஓவராலாக இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு க்ரோத் கம்மியாக இருந்தாங்கன்னா ஸோ அந்த கம்பெனியோட ஸ்டாக்கில் வந்து சம் செல்லிங் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சம் வாலடைலில் இருக்கும் சரிங்களா. ஸோ அகெயின் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ஹிட் பண்ணி ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு சரிங்களா. அதாவது இங்கே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ட்ரெண்டை உடச்சிச்சு பட் ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு லாங் டேர்மாக பேஸ் பண்ணுற அளவுக்கு சரிங்களா. இதே நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஆல்ரெடி அகெயின் ஒரு ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ரீச் பண்ணியிருக்கு மார்க்கெட் 47,911. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஒரு வாலட்டாலிட்டி கொடுத்து அந்த வாலட்டாலிட்டியை உடச்சி நம்மளுக்கு கீழே வந்திருக்கு. அகெயின் போயிட்டு ஒரு டே வந்து ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளுக்கு கீழே விழுந்துச்சு. இப்போ அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் என்னோட ரெசிஸ்டன்ஸ் 47,911 டு 48,157 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் நம்மளுக்கு கீழே விழுது அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு 47,554 ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை விட்டால் 47,406 வரையும் மார்க்கெட் வந்து கீழே விழுவணும் சரிங்களா. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரெண்டு சேஞ்சாகவே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டு டிசம்பர் மாதம். ஸோ அப்படியே நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா. சரி, எந்த ட்ரெண்டுமே சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே சரிங்களா. ஸோ மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு
என்ன சொல்லுது பார்த்துருவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கிட்டத்தட்ட போயிட்டு ரீச் பண்ணிடுச்சு, ட்ரெண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ரீச் பண்ணிடுச்சு. சரிங்களா, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 21,370க்கு மேலே உடச்சுன்னா மார்க்கெட் வந்து 21,465. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடச்சுன்னா கிட்டத்தட்ட 21,525 டு 547 வரையும் நம்மளுக்கு FinNifty இண்டெக்ஸ் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, ஒருவேளை நம்மளுக்கு சப்போர்ட்டை உடைக்குதுன்னா 21,242 சப்போர்ட்டை உடச்சி அப்படின்னா மார்க்கெட் வந்து 21,139 வரை விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது FinNifty இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியுது. ஏன்னா நம்ம டெய்லியுமே வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ ஜஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து மார்க்கெட் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணுற ஐடியாலாம் இன்னும் கெஸ்ட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம லாங் டர்மாக வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இனிமேல் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, இனிமேலாவது 2024 உங்களோட ஃபைனான்ஷியல் க்ரோ பண்ணுறதுக்கு எங்களோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வியூவர்ஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. சரிங்களா, ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் எதுவுமே அட்வைஸ் பண்ணல, எனக்கான வியூ வச்சுருக்கேன். அந்த வியூவை ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.